ப்ரீவியஸ் வீடியோவில் பேசிக் நேவிகேஷன் அப்புறம் ஷார்ட்கட் கீஸ்லாம் பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு 3D ஆப்ஜெக்ட் எப்படி மாடிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் நார்மலாக மாடிஃபை பண்ணணும்னா நீங்கள் அதுக்கு எடிட் மோடுக்கு போகணும். ஸோ எடிட் மோட் போகிறதுக்கு நீங்கள் டாப் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்ஜெக்ட் மோட் ஹோவர் பண்ணி எடிட் மோட் இருக்கும். இல்லைனா நீங்கள் டேப் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எடிட் மோடுக்கு டாகல் ஆகிடுவீங்க. ஸோ நீங்கள் இந்த டேப் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எடிட்க்கும் இல்லை ஆப்ஜெக்ட் மோடுக்கு டாகல் பண்ணிக்கலாம். பேசிக்காக ஒரு 3D ஆப்ஜெக்ட்டுக்கு எட்ஜஸ், வெர்டெக்ஸ் அப்புறம் ஃபேஸஸ் இருக்கும். ஸோ இங்கே டிஸ்பிளே பண்ணுற மாதிரி தான் இந்த எட்ஜஸ், இந்த வெர்டெக்ஸை வச்சு தான் நீங்கள் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டை மாடிஃபை பண்ண போகிறீங்க. ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். போன வீடியோவில் வந்து நான் நம்பேட் எமுலேட் பண்ணியிருப்பேன். ஸோ வந்து இப்போ நான் அதை டிசேபிள் பண்ணிக்கிறேன். பிகாஸ் வந்து எனக்கு இங்கே ஃபேஸஸ், வெர்டெக்ஸ் இல்லைனா எட்ஜஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு நம்பர் கீ யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் வந்து உங்களுக்கு நம்பேட் இல்லைனா ஆனால் வந்து நம்பர் கீ தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் டாப் லெஃப்ட்லேயே உங்களுக்கு வந்து ஃபேஸஸ், வெர்டெக்ஸ், எட்ஜஸை செலக்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணி கூட உங்களோட வெர்டெக்ஸ் இல்லை எட்ஜஸை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நார்மலாகவே நம்பர் கீயும் அப்புறம் நம்பேடும் இருக்குது. ஸோ என்னோடய நம்பர் கீஸ் மட்டும் நான் ப்ரெஸ் பண்ணி 3 ப்ரெஸ் பண்ண என்னால் ஃபேஸ் செலக்ட் பண்ண முடியும். ஸோ நான் 2 ப்ரெஸ் பண்ண எட்ஜஸ் இல்லை வெர்டெக்ஸ் அந்த மாதிரி என்னால் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் ஜி கொடுத்து கிராப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கிராப் பண்ண இந்த ஒரு ஃபேஸை வந்து என்னால் சைஸ் குறைச்சிக்கிறதோ இல்லை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதோ அதுமாதிரி பண்ண முடியும் எனக்கு அந்த குறிப்பிட்ட ஆக்சிஸில். ஸோ இதை யூஸ் பண்ணி நான் இந்த க்யூபை வந்து எனக்கு ஏற்ற மாரி நான் மாற்றிக்கிறேன். ஸ்கொயர் ஷேப்லையோ இல்லை ரெக்டாங்கிள் ஷேப்லையோ எந்த ஷேப்பில் என்னால் மாடிஃபை பண்ணிக்க முடியும். ஒருவேளை எல்லாத்தையுமே நான் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் ஏ ப்ரெஸ் பண்ணால் போதும், உங்களுக்கு எல்லாமே செலக்ட் ஆகிடும். நீங்கள் கிராப் கொடுத்தீங்கன்னா டோட்டல் ஆப்ஜெக்ட் உங்களால் வந்து கிராப் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் ஒரு ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ஒரு ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டேன். ஸோ இந்த ஃபேஸ் எனக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணோம் அப்படின்னா என்னோடய கீபோர்டில் நான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஏன்னா எந்த டைரெக்ஷனில் வேணுமோ என்னால் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்க முடியும். எக்ஸ்ட்ரூட் பண்ண இந்த ஒரு ஆப்ஜெக்ட் என்னால் வந்து ஸ்கேல் பண்ண முடியும். ஜஸ்ட் எஸ் கொடுத்துட்டு இந்த எக்ஸ்ட்ரூட் ஆன இந்த ஃபேஸ் வந்து என்னால் ஸ்கேல் பண்ணிக்க முடியுது. ஸோ நம்ம எக்ஸ்ட்ரூடிங்கை பற்றி இன்னும் இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஆப்ஜெக்ட் மோடுக்கு வந்துட்டு இப்போ ஒரு பிளேன் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பிளேனில் வந்து நான் ஒரு எட்ஜை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் நம்ம எடிட் மோடுக்கு போய்க்கலாம். ஸோ எடிட் மோடில் வந்ததுக்கப்புறம் இந்த பிளேனில் இருக்கிற ஒரு எட்ஜை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து இந்த எட்ஜை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணால் போதும் எனக்கு எக்ஸ்ட்ரூட் ஆகும். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணி மேலே எடுத்துக்கலாம். ஒரு எட்ஜை வச்சு நம்ம இப்போ எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து இந்த ஆப்ஜெக்ட்டை வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம வந்து இதை ஒரு ஸ்மூத் ஆக்கலாம். இந்த ஆப்ஜெக்ட்டை அதுக்கு வந்து நம்ம பெவலிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் உங்கள் கீபோர்டில் வந்து Ctrl+B கொடுங்க, இல்லைனா இந்த லெஃப்ட் சைட்லேயே உங்களுக்கு பெவல் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் Ctrl+B கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட ஆப்ஜெக்ட்டை வந்து நீங்கள் இந்தமாரி ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த ஒரு ஷேப்புக்கு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே அதோட ப்ராப்பர்ட்டிஸ்க்கு போய்ட்டு செக்மெண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஸ்மூத்னஸ் அதிகமாகும், ஆஸ் வெல் அஸ் அதோட குவாலிட்டியுமே அதிகமாகும். பட் வந்து செக்மெண்ட்ஸ் எப்பவும் போல் கம்மியாகவே வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு என்னால் இவங்க மாரி மல்டிபிள் ஃபேஸஸ் ஆட் பண்ண முடியும். பட் நான் இங்கே என்ன பண்ணுறேன் எனக்கே தெரியல. ஸோ இந்தமாரி நீங்கள் ஃபேஸ்மே ஒரு மெஷுக்கு ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரூடிங் மாதிரி இருக்கும், ஆனால் வந்து இது உங்களுக்கு டோட்டலாகவே எக்ஸ்ட்ரூட் ஆகும். நீங்கள் எக்ஸ்ட்ரூட் பண்ணி ஸ்கேல் பண்ணுறதுக்கு பார்த்து இதுமாரி ஃபேஸ் ஆட் பண்ணி கூட பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததை வச்சு நம்ம ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னுடைய ஆப்ஜெக்ட் மோடுக்கு போயிட்டு நான் ஒரு க்யூப் அப்புறம் ஒரு சிலிண்டர் ஆட் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட் கீஸும் டூல்ஸும் மட்டுமே வச்சு நம்ம இப்போ ஒரு டேபிள் செய்யலாம். இந்த க்யூபை செலக்ட் பண்ணிவிட்டு நான் எடிட் மோடுக்கு போயிடுறேன். ஸோ நீங்கள் க்யூப் ஆப்ஜெக்ட் மட்டும் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எடிட் மோடுக்கு வந்தீங்கன்னா உங்களால் அந்த க்யூப் மட்டும் தான் மாடிஃபை பண்ண முடியும். சிலிண்டர் உங்களால் செலக்ட் பண்ண முடியாது. இப்போ ஒரு சர்டனான ஒரு ஷேப் நான் அந்த க்யூபுக்கு கொடுத்ததுக்கப்புறம் நான் இப்போ லூப் கட் பண்ணுறேன். ஸோ நான் நிறைய பேர் என்ன செய்வீங்க அப்படின்னா லூப் கட்டை தனித்தனியாக பண்ணுவீங்க. அது வந்து ஒரு சிமெட்ரி ஃபார்ம் பண்ணாது, அது ஒருமே மிரர்டாகவே இருக்காது. ஸோ நீங்கள் இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் இப்போ இதை அன்டூ பண்ணிக்கிறேன். நார்மலாக வந்து கண்ட்ரோலர் கொடுத்து ஒரு லூப் கட் ஆப்ஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்க்ரோல் பட்டனை ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது மல்டிபிள் ஆகும். நீங்கள் ஜஸ்ட் லெஃப்ட் கிளிக் 2 தடவை பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்கேல் ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ நீங்கள் அது கொடுத்து இந்த க்ரீன் லைனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக அந்த லூப் கட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஹரிசாண்டலாகவும் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ இந்த ரெட் லைனை கொடுத்து நம்ம கரெக்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கார்னரில் ஒரு 4 ஃபேஸஸ் கிடச்சிருக்கும். ஜஸ்ட் அந்த 4 ஃபேஸஸ் மட்டும் நீங்கள் ஷிஃப்ட்டு ஹோல்ட் பண்ணிவிட்டு ஃபேஸ் ஆப்ஷன் செலக்டில் இருக்கான்னு பாருங்கள். ஸோ நீங்கள் ஷிஃப்ட்டு ஹோல்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபேஸஸ் தான் செலக்ட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணால் போதும் நம்மளால் அதை எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்க முடியும். ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு டேபிள் ஷேப் வந்துருச்சு. நீங்கள் வந்து இதை ப்ரிசைஸாக வந்து அந்த ஆக்சிஸில் வச்சு எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்கள், இல்லைனா வந்து உங்களுக்கு ஷேப் மாறும். அதே மாதிரி தான் இங்கேயுமே. இப்போ இந்த டேபிளோட சென்டர் பார்ட்டை வந்து நான் நார்மலாக கிராப் பண்ணி இப்படின்னு மூவ் பண்ணேன்னா எனக்கு சைடில் இருக்கிற இந்த ஆப்ஜெக்ட்ஸுமே மூவ் ஆகுது. ஸோ அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆப்ஜெக்ட்டை ஜஸ்ட் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறதுக்கு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை கிராப் பண்ணி நவுத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தமாதிரி பர்ஃபெக்டாக வரும். ஸோ இதுதான் எக்ஸ்ட்ரூடிங்கோட பேசிக்ஸு. நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ இங்கே ரைட்டில் இருக்க இந்த சிலிண்டருமே மாடிஃபை பண்ணலாம். ஸோ உங்களால் இதை செலக்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் மோடுக்கு வந்துடுங்க.
ஆப்ஜெக்ட் மோடுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த சிலிண்டரை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பார்த்தா தெரியும் இதோட ஆங்கர் பாயிண்ட் வந்து மாறி இருக்குது. அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட் ஆப்ஷனில் போய்ட்டு செட் ஆரிஜின் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் ஜாமெட்ரி டு ஆரிஜின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஸோ நம்மளுக்கு இப்போ வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, சென்டர்டாக இருக்கும். ஸோ நம்ம இந்த டேபிள் நவுத்தி வச்சுப்போம். இப்போ இந்த சிலிண்டரை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம எடிட் மோடுக்கு போகலாம். நம்ம ஜஸ்ட் ஒரு நார்மலாக ஒரு ரவுண்ட் டேபிள் மாரி இதை மாடிஃபை பண்ணிவிட்டு ஸ்கேல் பண்ணிவிட்டு பண்ணிடலாம். என்னோடய கர்சரை நான் சென்டராக வச்சுட்டு நான் இன்னொரு சிலிண்டர் இதுக்கு ஆட் பண்ணுறேன். இந்த மெஷ்ஷுக்கு கரெக்டாக நான் அதை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த ஆக்சிஸில் வச்சு கரெக்டாக பாருங்கள். இந்த ரவுண்ட் டேபிள் நீங்கள் இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒன்றும் அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இது செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நான் அகெயின் இன்னொரு சிலிண்டர் ஆட் பண்ணுறேன். ஸோ முன்னாடி இந்த ஸ்க்ராப் பண்ணிவிட்டு நான் இப்போ இன்னொரு சிலிண்டர் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த சிலிண்டர் இதுக்கு கரெக்டாக இப்படி சென்டர்டாக வச்சுட்டு இதோட கீழே இருக்கிற இந்த போர்ஷனை வந்து நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரூட் பண்ணி அதுக்கப்புறம் நான் இது ஸ்கேல் பண்ணேன் அப்படின்னா இதுக்கு ஒரு பேஸ் கிடைக்கும். ஸோ இந்தமாரி தான் இதேமாரி நான் இதை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கேன் இந்த ப்ராசஸை. ஸோ நம்மளுக்கு இந்த டேபிளுக்கு ஒரு பர்ஃபெக்டான பேஸ் கிடைக்கிற வரைக்கும். ஸோ அவ்வளோதான், நம்ம ஒரு டேபிள் பர்ஃபெக்டாக பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் இதை கரெக்டாக சென்டராக அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டேபிள் கிடச்சிரும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த டேபிள் மெஷ்க்கு நம்ம எப்படி ஒரு மெட்டீரியல் ஆட் பண்ணுறது, டெக்ஸ்சர் ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்கேஸ் நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் காட்டும். ஒரு வாரம் வரலன்னா வெயிட் பண்ணுங்கள், நான் கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன்.